ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. இன்னும் நாள் எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 6 மணி போல் தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசித்தேன். கயல் கண்மணிக்கு சப்பாத்தி பன்னீர் கிரேவினா பிடிக்கும். சரி அதே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அது ஊறிட்டுருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ பேக் பெயின் எப்படி இருக்குக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ பேக் பெயின் கொஞ்சம் பரவாயில்ல, பட் கம்ப்ளீட்டாக இன்னும் சரியாகலை. ஏன்னா முன்னெல்லாம் என்னால் 10 நிமிஷம் நின்றாலே பேக் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும். என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இப்போ என்னால் முடியுது, ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் என்னால் உட்கார முடியுது. பட் அதுக்கு மேலே உட்காறேன், நிற்கிறேன், ஏதாவது வேலை பார்க்குறேன் அப்படின்னா அது சுத்தமாக முடிய மாட்டேங்குது. ஒரு 2 நாள் பெட்லேயே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. முன்ன சிவியராக இருந்த மாதிரி இப்போ இல்லை. பட் ஆனால் இது கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு கிரேவிக்காக வெங்காயம் தக்காளி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சாப்பர் வந்ததுலேருந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது என்னோடய வேலை. என்னோடய வீடியோ நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். லைஃப் எல்லாருக்கும் எப்போவும் ஒரே மாதிரியே இருக்காது. சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. நம்மளோட லைஃப்பில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் நடக்கும்போது என்னடா லைஃப் இது, எப்போ பார்த்தாலும் நமக்கே ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு உட்காந்தோம் அப்படின்னா அடுத்து நம்மளால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க முடியாது. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் லைஃப்பை கொஞ்ச நாச்சும் ஹாப்பியாக லீட் பண்ண முடியும். சொல்கிறது ஈஸி, பட் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி வேதனை புரியும் அப்படின்றதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நடந்ததவே நினச்சி நம்ம யோசிச்சுட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத நம்மளால் யோசிக்கவே முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சோர்ந்து போய் உட்காந்துடாம அதை எப்படி கடந்து போகிறதுன்னு யோசித்தோம்னா பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கிரேவிக்கு தாளித்து விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு மால்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பாலையும் காய்ச்சிட்டேன். சைடில் எனக்கு டீ வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், முன்னெல்லாம் ராஜாத்தி எவ்வளோ ஆக்டிவாக இருப்பா, எவ்வளோ வேலை செய்வா அப்படின்னு. இப்போ என்னால் அந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியல. ஏன் என்னால் முடியல அப்படின்னு யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்மளால் இவ்வளோ தான் முடியுது, இதுக்கப்புறம் ஒரு ரொட்டீன் செட் பண்ணலாம். என்னோடய ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்பராக இல்லை அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. 10-10:30 தூங்க போனாலுமே எனக்கு எதையாவது யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன யோசிக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கேன். தூங்குறதுக்கு 1:30-2 மணி ஆயிடுது. திரும்ப 6 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிட்டே இருக்கணும். அடுத்து இதே மாதிரி பண்ணும்போது அடுத்தடுத்த நாள் டயர்டாயிடுறேன். என்னோடய ஸ்லீப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, சமைக்கிறது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஒர்க் அவுட்டு அப்படின்னு என்னோடய டேவை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக என்னால் முடியும். சீக்கிரமாக எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன். ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு மால் டாத்தி கொடுத்துட்டு நானும் டீயை குடிச்சிட்டு கிரேவி ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தியும் ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. டாட்டா. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நானும் என்னோடய பேக் பெயினுக்கான ஒர்க் அவுட் செஷன் போயிட்டுருக்கு. அதையும் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்துட்டேன். ஏபிசி பவுடர் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பல்காக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆப்பிள் ஒரு நாள், பீட்ரூட் ஒரு நாள், கேரட் ஒரு நாள் அப்படின்னு தனித்தனியாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஆப்பிள் மொத்தமாக 50 கிலோ வாங்கி ரெடி பண்ணுறோம். இன்றைக்கின்னு பார்த்து ஷட் டவுன் ஆகிடுச்சு, அதனால் கையிலேயே சீவிர மாதிரி ஆகிடுச்சு. எல்லாமே 50 கிலோவாக ரெடி பண்ணாலும் நட்ஸு சேர்த்து அரைக்கும் போது 20-23 கிலோ தான் அரைக்க முடியும். இன்னும் பல்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் இந்த அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறோம். ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மிஷினரிஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக ஒரு மிஷினாக இறக்குவோம். லஞ்சுக்கும் சேர்த்து காலையிலேயே ரெடி பண்ணி வச்சனால ஆஃப்டர்நூன் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல்லாக ராஜேஷ் கிச்சனில் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குது, பேக்கிங்கில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நானுமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு. காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ராஜேஷ் கிச்சனுக்கு வந்தேன்னா ஃபுல் டே ராஜேஷ் கிச்சனில் இருக்கேன். அப்படி இல்லாட்டி ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலைகள் மற்ற வேலைகளை பார்க்குறேன். ப்ரொடக்ஷன் பேக்கிங் காட்டும் போது உங்களுக்கு போரிங்காக இருந்தது அப்படின்னா இந்த பார்ட்டு மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். லஞ்சை முடிச்சுட்டு இன்றைக்கி திண்டுக்கல் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது, கிளம்பிட்டேன். கௌதம், இது ஈக்கோ இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போ. ஸ்லோவாகவே போ. இந்த கைக்கு வேலை இல்லை அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக நீ பார்த்துட்டே இருக்கும்.
கௌதம், கமலக்கண்ணை இல்லைன்னா கார் எடுத்துடலாம். எடுத்துடலாம்ல? ஸ்லோவா போ. இது தெரியாது, இதில் வேகமாக போகிறது தெரியாது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போ. நம்மளோட ஈகோ காருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. வண்டி ரெடியாக 2 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்சல்லாம் எடுக்கிறது கமல் தான் இப்போ எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. கமல் ஊரில் இல்லை அப்படின்னா நமக்கு எடுக்கிறது கஷ்டம் அப்படின்றனால இந்த காரை கௌதம் ஓட்டி பழகுறான். இன்றைக்கி ரோட்டரியில் ஒரு மீட்டிங் இருந்தது, அதனால தான் திண்டுக்கல் வந்தேன். ரோட்டரி மீட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிமார்ட் போகணும். மளிகை ஜாமான் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ரோட்டரியில் என்னோட பிரசிடென்ட் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. இவங்க தான் அடுத்த பிரசிடென்ட். இவங்க பேர் பார்கவி. இன்றைக்கி கிளப் பட்ஜெட் மீட்டிங் நடந்தது, ஸோ அதுக்காக போயிருந்தேன். மீட்டிங் முடியறதுக்குள்ளே பிள்ளைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. பிள்ளைங்க வந்ததும் எல்லாரும் சேர்ந்து தான் டிமார்ட் போனோம். தண்ணியா இருக்கே. டிமார்ட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக போகிறேன். இந்த பிள்ளைங்களை வேற கூப்பிட்டு போகிறேனே, என்னெல்லாம் கேட்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே தான் உள்ளே போனேன். உள்ளே போனதும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் என்ன 2 ஆளுக்கு இது எனக்கு இது அவளுக்கு, ஆனால் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி தான். ஊறுகாய் எடு, சாக்கோஸ் எடு, கப் நூடுல்ஸ் எடுன்னு ஒரு வழி பண்ணிட்டாங்க. மளிகை ஜாமான் வாங்க வந்திருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை அப்படின்றாங்க. நம்ம என்ன தான் ஹெல்த்தின்னு பார்த்து கொடுத்தாலும் பிள்ளைங்க மைண்டெல்லாம் அன்ஹெல்தி ஃபுட்டுக்கு தான் போகுது. மளிகை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடு வரும்போது கப்பை பார்த்துட்டேன். நான் தான் கப்பு பைத்தியம் அப்படின்னு நினச்சேன். என் பிள்ளைங்களும் அதே மாதிரி இருக்காங்க. எனக்கும் கப்பு வேணும், இந்த கப்பு வாங்கித்தான், அந்த கப்பு வாங்கித்தான்னு அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கப்பு தேடுறத கமல் பார்க்கும்போது இவங்கெல்லாம் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம்னு பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு வழியாக வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கமலை பில் போட சொல்லிவிட்டு நான் வந்து பிள்ளைங்க பாப்கார்ன் கேட்டாங்கன்ட்டு பாப்கார்ன் வாங்க வந்துட்டேன். நிம்மதியா, ஹாப்பியா? பாப்கார்னை வாங்கிட்டு நின்றுருந்தோம். அவங்க அப்பா வெளியே வந்தோடனே கொஞ்சம் வெளியே தள்ளி வாப்பா, அங்கே வந்தால் அப்போ காற்றுக்கு பாப்கார்ன்லாம் பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கயல் நான் தான் ட்ராலியை தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவள் தான் தள்ளிட்டு இருந்தா. வெளியே வரும்போது நான் தான் இந்த பொருளெல்லாம் வாங்கினேன், நான் சம்பாதிச்சு வாங்கினேன் அப்படின்னா, எங்கே சாமி வேலைக்கு போனேன் அப்படின்னா, நான் பிரேஸ்லெட் விற்று சம்பாதிச்சேன் அப்படின்றா. பிச்சு பிரேஸ்லெட் மெட்டீரியலுக்கு நீ இன்னும் காசே எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் மறந்துருமா ப்ளீஸ்மா அப்படிங்கிறா. நான் போய் இந்த கப்பில் தான் இப்போ டீ குடிப்பேன். மால்ட் காலையில் செஞ்சு தரேன், அதையும் மேலேயே வைய. உடையிற பொருள் எல்லாத்தையும் பத்திரமா வைங்க, அதனால அதை பத்திரமா வைங்க, எடுக்கும் போதே உடைச்சிடாதீங்க. வண்டி எங்கேயும் நிற்காது, நேராக வீட்டுக்கு தான் வண்டி. நாங்கள் எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம். பாகுபலி தலையில தூக்கி வை, போய் ரெஸ்ட் எடுப்போம். வந்ததும் புதுசாக வாங்கிட்டு வந்த கப்பில் டீ போட்டு குடிக்கிறேன். நான் ஒரு கப்பு பைத்தியம். கப்பை பார்த்த உடனே புதுசாக இருக்குது, பிங்கானில் இருக்குது அப்படின்னு உடனே பார்த்த உடனே வாங்கிட்டேன். டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது நமக்கு பிடிச்ச கப்பில் குடித்தோம் அப்படின்னோம்னா சுமாராக இருந்தால் கூட அது டேஸ்ட்டாக இருக்குமா, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இனிய டே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ப்ரொடக்டிவாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.